மத்திய கிழக்கின் அமைதி மீண்டும் ஒருமுறை சுக்குநூறாக உடைந்து போயிருக்கிறது. தற்காலிக போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்து அமெரிக்காவும் ஈரானும் தங்களின் வரலாற்றிலேயே மிக கொடூரமான ஒரு நேரடி இராணுவ மோதலின் விளிம்பிற்கு வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். ஓமன் பெருங்கடலில் நங்கூரமிடப்பட்டிருந்த அமெரிக்க கடற்படையின் அதிநவீன அழிப்பக கப்பல் ஒன்று திடீரென ஈரானிய ஏவுகணைகளால் தாக்கப்பட்டதாக ஈரானிய இராணுவம் அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது. இது சாதாரண தாக்குதல் அல்ல. அமெரிக்காவின் ஒட்டுமொத்த கடற்படையையும் கட்டுப்படுத்தும் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தை தங்களின் ஏவுகணைகள் துல்லியமாக தாக்கி அழித்துவிட்டதாக ஈரான் பிரகடனப்படுத்தியுள்ளது. ஈரானிய எல்லைக்குள் நுழைய முயன்ற அமெரிக்க கப்பலுக்கு கொடுக்கப்பட்ட மரண அடி இது என்கிறது ஈரான். வழக்கம் போல அமெரிக்காவின் மத்திய கட்டளை அலுவலகமான சென்ஹாம் இந்த தாக்குதலை முற்றிலும் மறுத்துள்ளது. ஈரான் பொய் சொல்கிறது, எங்கள் கப்பல்கள் பாதுகாப்பாகவே இருக்கின்றன என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. ஆனால் உண்மை என்ன? இந்த இரு நாடுகளுக்கு இடையேயான மோதல் ஏன் இந்தளவிற்கு தீவிரமடைந்தது? ஈரான் ஏன் அமெரிக்காவின் போர்க்கப்பலை இவ்வளவு ஆக்ரோஷமாக வேட்டையாட துடிக்கிறது என்பதற்கு பின்னால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடந்த ஒரு துயரமான வரலாறு இருக்கிறது. 2026 மார்ச் 4 இலங்கை கடற்பரப்பிற்கு அருகே உள்ள சர்வதேச கடல் பகுதியில் ஈரானின் பெருமைக்குரிய டெனா என்ற போர்க்கப்பல் அமெரிக்காவின் USS சார்லட் என்ற அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பலால் 2 டார்பிடோ ஏவுகணைகள் கொண்டு தாக்கப்பட்டது. அந்த கொடூர தாக்குதலில் 104 ஈரானிய மாலுமிகள் கடலிலேயே உடல் கருகி பலியானார்கள். தங்களின் மாலுமிகளின் இரத்தத்திற்கு பழிவாங்காமல் ஓயமாட்டோம் என்று சபதமேற்றிருந்தது ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை. அதன் தொடர்ச்சியாகவே பிப்ரவரி 28 முதல் ஏப்ரல் 7 வரை சுமார் 40 நாட்கள் மத்திய கிழக்கை ஒழுக்கிய ஒரு மிக கடுமையான போர் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணிக்கும் ஈரானுக்கும் இடையே வெடித்தது. உலகையே அதிர வைத்த அந்த 40 நாள் போரின் முடிவில் ஏப்ரல் 7 அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு தலைப்பட்சமாக போர் நிறுத்தத்தை அறிவித்தார். ஆனால் அந்த போர் நிறுத்தம் வெறும் காகிதத்தோடு முடிந்து போனது என்பதைத்தான். கடலில் தொடங்கிய இந்த மோதல் அடுத்த சில மணி நேரங்களில் தரை வழியாக பரவி ஒரு புதிய எல்லையை தொட்டது. நேற்று அதிகாலை வேளையில் குவைத் நாட்டின் வான்வழியில் சைரன் சத்தங்கள் காதை கிழித்தன. குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் முதலாவது டெர்மினல் மீது ஈரானின் அதிநவீன தற்கொலைப்படை ட்ரோன் ஒன்று பயங்கரமாக மோதி வெடித்தது. இந்த கொடூர தாக்குதலில் விமான நிலையத்தின் ஒரு பகுதி முற்றிலும் சேதமடைந்தது. துரதிர்ஷ்டவசமாக அங்கு பணியில் இருந்த இந்திய தொழிலாளி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி பலியானார். மேலும் பல அப்பாவி பொதுமக்கள் படுகாயமடைந்தனர். குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் இந்த துயர சம்பவத்தை உறுதி செய்து உயிரிழந்த இந்தியரின் குடும்பத்திற்கு தங்களின் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் மிக முக்கிய கூட்டாளியான குவைத்தின் மீது ஈரானின் இப்படியொரு சிவிலியன் தாக்குதலை நடத்த வேண்டும். விமான நிலைய தாக்குதலை தொடர்ந்து ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஒரு அதிரடி வீடியோவை வெளியிட்டது. அதில் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளும் ட்ரோன்களும் குவைத் மற்றும் பஹ்ரைன் நாடுகளை நோக்கி ஏவப்படும் காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. ஈரான் சும்மா மிரட்டவில்லை. அவர்கள் உண்மையாகவே தாக்குதல் நடத்தியதை அந்த வீடியோக்கள் நிரூபித்தன. குறிப்பாக பஹ்ரைன் நாட்டில் அமைந்துள்ள அமெரிக்க கடற்படையின் மிக முக்கிய தளமான 5வது கடற்படை தலைமையகம் மற்றும் குவைத்தில் உள்ள அல் சலீம் அமெரிக்க வான்படை தளம் ஆகியவற்றை நோக்கியே இந்த ஏவுகணைகள் பாய்ந்தன. ஈரான் இதற்கு ஒரு நியாயமான காரணத்தை கூறுகிறது. ஹோர்முஸ் ஜலசந்திக்கு அருகே தங்களின் வணிக கப்பல் ஒன்றின் மீது அமெரிக்க ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தி அதன் என்ஜின் நிறைய சேதப்படுத்தியதாகவும் கெம்ஸ் தீவில் இருந்த தங்களின் இராணுவ தகவல் தொடர்பு கோபுரத்தை அமெரிக்கா தகர்த்ததாகவும் ஈரான் குற்றம் சாட்டுகிறது. எங்கள் மீது தாக்குதல் நடத்த உங்கள் நாட்டில் உள்ள அமெரிக்க தளங்களை நீங்கள் பயன்படுத்த அனுமதித்தால் உங்கள் நாடும் எங்களின் இலக்காக மாறும் என்று குவைத்திற்கும் பஹ்ரைனுக்கும் ஈரான் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளது. தொடர்ச்சியாக இந்த இராணுவ மோதல்களுக்கு நடுவே தூதரக மட்டத்திலும் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வெடித்துள்ளது. ஜூன் 1 அமெரிக்காவுடனான அனைத்து ரகசிய அமைதி பேச்சுவார்த்தைகளையும் ஈரான் அதிகாரப்பூர்வமாக நிறுத்தி வைப்பதாக அறிவித்தது. இதற்கு காரணம் லெபனான் நாட்டில் நடக்கும் கொடூர போர். ஈரானின் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பினரை அழிப்பதற்காக இஸ்ரேல் லெபனான் மீது மிக கடுமையான தரைவழி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இஸ்ரேலின் இந்த அத்துமீறல்களுக்கு பின்னால் அமெரிக்கா இருக்கிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் வெவ்வேறானவர்கள் அல்ல, அவர்கள் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் என்று ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சாடியுள்ளது. லெபனானில் போர் நிறுத்தம் பெறாமல் அமெரிக்காவுடன் எந்தவொரு அமைதி ஒப்பந்தமும் சாத்தியமில்லை என்று ஈரான் திட்டவட்டமாக கூறிவிட்டது. ஆனால் அதிபர் டொனால்ட் ட்ரம்போ பேச்சுவார்த்தைகள் இன்னும் முடியவில்லை, திரைமறைவில் தூதரக பணிகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன என்று வழுப்பி வருகிறார். இதேவேளை ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனம் பிரிவு 2
துணைப்பிரிவு 4 படி தங்களின் இறையாண்மையை காக்க தங்களுக்கு முழு தற்காப்பு உரிமை இருப்பதாக ஈரான் ஐநா மன்றத்திலேயே பிரகடனம் செய்துள்ளது. குவைத்தின் சேதமடைந்த விமான நிலையம், பக்ரைன் வான்வழியில் வெடித்து சிதறும் ஏவுகணைகள், ஓமன் கடலில் எரியும் போர்க்கப்பல்கள், இவை அனைத்தும் நமக்கு உணர்த்துவது ஒன்றைத்தான். மத்திய கிழக்கில் நிலவும் தற்காலிக அமைதி என்பது ஒரு மாயை. எப்போது வேண்டுமானாலும் இந்த வளைகுடா பகுதி ஒட்டுமொத்தமாக பற்றி எறியலாம். அமெரிக்கா தனது 5வது கடற்படை தலைமையகம் மற்றும் குவைத் தளம் மீதான தாக்குதல்களுக்கு பழிவாங்க ஈரானின் முக்கிய அணு ஆயுத தளங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அது நிச்சயம் ஒரு 3ஆம் உலகப் போராகவே மாறும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இது ஒரு புறம் இருக்க, ஈரான் போர் அமெரிக்க குடும்பங்களுக்கு நூற்றுக்கணக்கான டாலர்களை செலவழிக்க வைக்கிறது என்று அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் கூறுகிறார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேல் போரினால் தூண்டப்பட்ட வெண்ணெய் மூட்டும் வெளியேற்றங்களுக்கு மத்தியில் அமெரிக்க ஜனநாயக கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் நீல் ட்ரம்ப் நிர்வாகத்தை கடுமையாக சாடியிருக்கின்றார். சபையின் வரிகள் மற்றும் நிதி ஒதுக்கீடுகள் குழுவின் விசாரணையின் போது பேசிய நீல், இந்த மோதலின் காரணமாக ஒவ்வொரு அமெரிக்க குடும்பமும் கூடுதலாக 750 செலுத்த வேண்டியுள்ளதாக கூறினார். பல இடங்களில் ஒரு டேங்க் பெட்ரோலின் விலை கிட்டத்தட்ட 50% உயர்ந்துள்ளது. இது ஒரு திகைப்பூட்டும் அளவு என்று நீல் கூறுகிறார். கீழே இறங்கினால் மேலே ஏறலாம் என்று நிர்வாகம் தொடர்ந்து வாதிடுகிறது. மேலும் மக்களின் வழியை தேசபக்தி நோக்கங்களுக்காக புறக்கணிக்க வேண்டும் என்றும் அவர்களை நம்ப வைக்கிறது. போரின் போது எரிபொருள் விலைகள் வியத்தகு முறையில் அதிகரித்துள்ளதால் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் நடைபெறவிருக்கும் முக்கியமான அமெரிக்க இடைக்கால தேர்தல்களுக்கு முன்னதாக ட்ரம்பும் அவரது குடியரசுக் கட்சியும் அதிகரித்து வரும் அரசியல் அழுத்தத்தை எதிர்கொள்கின்றனர். இது இப்படி இருக்க, பிரிட்டனில் உள்ள தேசிய சுகாதார சேவை ஊழியர்கள் பாலஸ்தீன ஆதரவு சின்னங்கள் உட்பட அரசியல் சின்னங்களை தங்கள் சீருடைகளில் அணிவதற்கு தடை விதிக்கப்பட வேண்டும் என்று யூத எதிர்ப்பு குறித்த ஒரு ஆய்வறிக்கை பரிந்துரைக்கிறது. பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேல், பிரிட்டிஷ் அரசியல் கட்சிகள் அல்லது கால்பந்து அணிகளுக்கான ஆதரவை பறைசாற்றும் சின்னங்களை கூட பணியிடத்தில் அணியக்கூடாது என்று யூத எதிர்ப்பு குறித்த அரசாங்கத்தின் ஆலோசகரான ஜான் மான் வியாழக்கிழமை தனது ஆய்வறிக்கையில் கூறியிருந்தார். தங்கள் முதலாளியின் நேரத்தில் நோயாளிகளை கையாளும் ஒருவர் ஏன் தனது அரசியலை திணிக்க விரும்புவார்? ஒரு வெளிநாட்டு ஊடகம் ஊடான ஒரு நேர்காணலில் மான் கூறினார், நான் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறேன் என்று கூறும் ஒரு சின்னத்தையோ அல்லது நான் இஸ்ரேலை ஆதரிக்கிறேன் என்று கூறும் ஒரு சின்னத்தையோ என் பற்களை துளையிடும் போது என் பல் மருத்துவர் அணிந்திருப்பதை நான் விரும்பவில்லை என்று அவர் மேலும் கூறியிருக்கின்றார். தேசிய சுகாதார சேவையிலிருந்து மருத்துவமனை மற்றும் சுகாதார சூழலிலிருந்து அரசியல் சூழ்ச்சிகளை வெளியேற்றுங்கள். அது சில நேரங்களில் மக்கள் NHS-ஐ பயன்படுத்துவதை தடுக்கிறது என்றும் மான் கூறியிருந்தார். சுகாதார அமைச்சர் ஜேம்ஸ் முர்ரே அரசாங்கம் வலுவான மற்றும் நடைமுறைக்கு உகந்த பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்வதாக கூறினார். இனவரியம் பாகுபாடும் NHS எதற்காக நிற்கிறதோ அதையும் பாதுகாப்பான உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சையை வழங்கும் அதன் திறனையும் காட்டிக் கொடுக்கின்றன என்றும் அவர் கூறினார். எல்லா சூழ்நிலைகளிலும் சிலர் நோயாளிகளாக தங்கள் அடையாளத்தை மறைக்க வேண்டும் என்றோ அல்லது ஊழியர்களாக மௌனமாக துன்பப்பட வேண்டும் என்றோ மக்கள் உணர்ந்தால் NHS-இன் உலகளாவிய தன்மை அடியோடு மீறப்படுகிறது என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இந்த தகவல்களானவை இப்படி இருக்க, மேலும் உலகதரத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றன என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.